ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போன வீக் எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஃபுட் ஆஃபீஸர் இந்த தர்பூசணி, வாட்டர்மெலன், அப்புறம் இந்த கோசப்பழம்னு சொல்லுவாங்க, அதை ஆம், கைப்பற்றி ஒரு ஷாப்பில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இதில் கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் மூலமாக அதில் செலுத்தி அதை கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காண்டி இது கலரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் இருந்த வாட்டர்மெலன்ஸ் எல்லாத்தையும், அதாவது இந்த கோசப்பழம் எல்லாத்தையும் எடுத்து அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தேன் போன வீக் ஸ்டார்டிங்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு 22 rupees per kg அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர்மெலன், அந்த கோசப்பழம் விற்கப்பட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீக் நான் போகிறப்ப அதே வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா 15 rupees per kg அப்படின்ற மாதிரி விற்கிது. ஸோ இதில் இடையில யாரோ ஒரு வியாபாரி தப்பு பண்ணதுனால டோட்டலாக மக்கள் இந்த தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கே ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி பழங்களை விளைவிச்ச விவசாயிகள் தான் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு, இந்த மாதிரி விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது இந்த தர்பூசணி பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுற மாதிரி, உணவுத்துறை அதிகாரிக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, 22 ரூபா விற்ற தர்பூசணி பழங்கள் ஒரு கிலோவுக்கு இப்போ 15 ரூபா, அதாவது பாதிக்கு பாதி, கிட்டத்தட்ட 3ல் ஒரு மடங்கு கம்மியாயிருச்சு, விலை வீழ்ச்சி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அதை விளைவிச்ச விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கிற வச்சுருக்க பழங்களில் போய் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ அதை ஃப்ரெஷ்ஷாக எந்த பொருளும் உள்ளே இது பண்ணாமல் வச்சுருக்கிற மாதிரி ஒரு தர்பூசணி பழங்களாக இருக்கும். ஸோ இதில் விவசாயிகள் எந்த இடத்துலையும் அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுன்ற விஷயம், அதாவது தேவைகள் இல்லை அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பொருள் இப்போ கலரிங் ஏஜென்ட்ஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காசு ஆகும்ல, அந்த காசு விவசாயி கையிலேருந்து போட்டு செலவு பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? ஒரு பொருளை விளைவிச்சிட்டாங்கன்னா அதை அதிகம், அதாவது சீக்கிரமாக அதை பணமாக ஆக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க. அந்த பொருள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. அதை கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் அதுக்குண்டான கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு அதுக்குண்டான ஒரு காசு ஆகும்ல, ஒரு பணம் ஆகும்ல. அதை எப்படி விவசாயிகள் அதை வாங்கி அதில் ஆட் பண்ணி போடுறதுக்கு அது அவங்களுக்கு தேவை இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த இடத்துல வியாபாரிகள் இது பண்ணிட்டாங்க. அதை விளைவிச்ச, அதாவது வியாபாரிகள் பண்ண தப்புனால இல்லை ஒரு வியாபாரி பண்ண தப்புனால அவங்க விளைவிச்ச தர்பூசணி விளைவிச்ச விவசாயிகள் எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதே தான் பாருங்கள். இப்போ தக்காளி 20 ரூபா 22 ரூபா ஒரு கிலோவுக்கு வித்துட்ருக்கு. நாம் ஒரு டைமில் பார்த்துருப்போம் 120 ரூபா 90 ரூபா விற்றுது பார்த்தீங்களா? அந்த டைம்லலாம் தக்காளி பழம் கிடைக்காம நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். யோசிச்சு பாருங்கள், ஒரு 120 ரூபா 90 ரூபா வித்துட்டு இருந்தது, இப்போ ஆனால் 20 ரூபா 22 ரூபா வித்துட்ருக்கு. ஸோ பாருங்கள், இப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தோட்டத்தில் ஒரு தக்காளி செடி போடுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. விலை எப்படி இப்போ இப்போலாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த காயை அறுக்கிறதுக்கு உண்டான கூலி கூட எங்களால் கொடுக்க முடியலைங்க, அதனால நாங்கள் செடியிலே விட்டுடுறோம் தக்காளி பழத்தை, அவங்க யாரோ வேணுங்கிறவங்க பொறிச்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது இந்த விவசாயங்கிறது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தக்காளி, தர்பூசணி விளைவிக்கிறாங்க அந்த விவசாயிகள், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழங்களை வாங்கி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், சரியா? அவங்க இதில் எந்த இடத்துலையும் எந்த விஷயத்துலையும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால்
நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, விஜய் சொன்ன மாதிரி தான். ஐயா விஜய் சொன்ன மாதிரி தான். ஏங்க, ஒரு தக்காளி பழத்தை அவங்க வந்து வாங்குவாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க, இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கவே மாட்டாங்க. இன்னொரு வியாபாரிகிட்ட அது அழுகி இதாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, அதே நிலைமை தாங்க. இப்போ வந்து ஒரு பொருளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் வந்து அதனால வந்து எல்லாருமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மர்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், சரியா? ஏன்னா அவங்கனால தான் வந்து நமக்காண்டி எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு விவசாய பொருளும் வந்து நம்மளோட தட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ அவங்கள நம்ம என்னைக்கும் நினச்சிக்கிட்டு ஒரு விஷயமும் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயம். விவசாயிகள் குறைஞ்சிட்டே இருக்காங்க, விவசாய நிலமும் குறைஞ்சிட்டே இருக்குது. இருக்கிற விவசாயிகள் விவசாய நிலத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அதுக்காண்டி நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட், சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.